ரஜினிகாந்த் 74. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இதற்காக பலரும் மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் பற்றி பல வீடியோக்கள், அவரை பற்றிய விஷயங்களை இணையத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் ரஜினி என்கிற சிவாஜிராவ் கேக்வாட் 10வது படித்து கொண்டிருக்கும் போது சென்னைக்கு வந்த விஷயம் குறித்து ஒரு தகவல் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. ரஜினி 10வது படிக்கும்போது அவரது அண்ணன் 160 ரூபாய் பள்ளி கட்டணத்தை கொடுத்துள்ளார். அப்போது ரஜினிக்கு படிப்பதில் ஆர்வம் இல்லை, ஏதாவது தொழில் செய்வதில் தான் ஆர்வம் இருந்துள்ளது. பணத்தை பள்ளியில் கட்டுவது வீண் என்று தனது அண்ணன் கொடுத்த 160 ரூபாயை வாங்கி கொண்டு இரவு உணவை குடும்பத்தாருடன் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தூங்கிய பின் வீட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து விட்டார். வந்தவர் நேராக பெங்களூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது சென்னைக்கு செல்லும் ரயில் ஒன்று நின்று கொண்டிருந்தது. சென்னைக்கு டிக்கெட் வாங்கிய சிவாஜிராவ் ரயிலில் ஏறி சென்னை வந்துள்ளார். கடவுளை வேண்டிக் கொண்டு சென்னையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அப்போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் டிக்கெட் சரிபார்த்து கொண்டிருந்தார். சிவாஜிராவ் டிக்கெட்டுகளை அப்போது தேடும் பொழுது அது காணவில்லை. டிக்கெட் பரிசோதகரிடம் டிக்கெட் தொலைந்து விட்டதாக கூறியிருக்கிறார். கொஞ்சம் ஓரமாக சிவாஜிராவை நிற்க சொல்லியிருக்கிறார் டிக்கெட் பரிசோதகர். நீண்ட நேரமாக நிற்பதை பார்த்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசி சிவாஜிராவை, அதாவது ரஜினியை, ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற உதவி செய்துள்ளனர். ரஜினி சென்னைக்கு வந்து இறங்கியதும் எதிர்கொண்ட முதல் அனுபவம் இதுதானாம்.